அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்திற்கான ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால் சங்கீதம் 138 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அன்பானவர்களே, இந்த 2025 வருஷத்துல 6 மாதங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். முதலாவதாக கர்த்தர் நடத்தின பாதைகளை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நன்றி உழவுகளாக இந்த பூமியில வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். மேற்கண்ட வசனம் அல்லவா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம இந்த மாதத்துல ஒரு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் மீது இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வார்த்தையை அறிக்கை செய்யணும். சங்கீதம் 57 நான் வாசிக்கும் பொழுது 2வது வசனம் சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனை நோக்கி கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறோமானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி அந்த மாதத்துல அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எளிமையை 33 சொல்லுகிறது, அதை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் அறியாத இருக்கிற பெரிய காரியங்கள் எல்லாம் அவர் செய்கிற தேவனாக மாத்திர வசனத்தை அறிக்கை செய்வோம். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.